Hi everyone, this is the Shadow and I'm going to tell about the D6. இன்னைக்கு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் என்னன்னா அசிஷல் நேற்று பனி அதிகமாகிடுச்சு. அதனால தலைவருக்கு காலையிலே கோல்டு லைட்டாக கண்ணு வர வலி, லைட்டாக தலைவலி, ரொம்ப நல்லா மைல்டாக தலைவலி, நடந்தா பேக் பெயின், கால் வலி. இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், எக்ஸ்பர்ஸனோட அப்பா அம்மா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதை கூப்பிடுவாங்களோன்னு ஒரு பயம். குளிக்கல தலைவர் இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வாரம் தான் ஆக்சுவலாக இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே, லைப்ரரி லீவ். இந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சது, இல்லைன்னா கண்டிப்பாக ஷேர் வரைக்கும் வந்திருப்பான். ஸோ இந்த விஷயத்தை சடனாக தெரிஞ்ச உடனே எக்ஸ் வந்து ஓகே லீவ் தானே, நான் கிராண்ட் பர்மிஷன்ற மாதிரி அவன் எடுத்துக்கிட்டான். ஃபுல் ரீல்ஸ் வீடியோஸ் 2 தடவை மேட்ச் போயிட்டான். 2 தடவை பான் பார்த்தான், ரீல்ஸ் அவ்வளோ பார்த்தான். அண்ட் பக்கி தமிழில் ட்ராமா 2 பார்ட் பார்த்தான். கொஞ்சம் கீழே இருந்தோம், எனக்கு கீழே யாரும் இல்லை. நேற்று இல்லை நேற்று ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். கரண்ட் பில் எக்ஸ்போனோட கரண்ட் பில் ஒன்று கட்டான். 2 கரண்ட் பில் வீட்டுக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு, கடைக்கு வந்து மெசேஜ் வரல. ஸோ அந்த எக்ஸ்பென்ட் அப்பா வந்து நீங்கள் கேட்டாங்க அது மெசேஜ் வந்துருச்சான்னு பாருன்ட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் ஓகே பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் பர்மிஷன் சொன்னாலும் கோட்டா இந்த வேலை யூஸ் பண்ணாங்க. இதுக்கும் கூட எக்ஸோட தங்கச்சி, எக்ஸோட அம்மா இருக்காங்க. இப்படி இன்னும் இந்த வேலை யூஸ் பண்ணாங்க. எக்ஸுக்கு வந்து போட்டான், ரொம்ப கோட்டா போடா மயிறு திட்டிருக்க கூடாதோ. ஆனால் இந்த மாதிரி திட்டிருந்தா நம்ம எக்ஸ் வெளியே இருந்திருப்பான். ஸோ அப்படியே தான் எக்ஸில் இருக்க நம்மளும் வெளியே தான் இருந்திருப்போம். நான் சொல்கிறேன், அது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் இவன் ரொம்ப அறியா இருக்குது, யாருமே கண்டுக்க மாட்டிருக்காங்க, எல்லாருமே ஒதுக்குவாங்க. காலம் எடுத்தவன் அப்புறம் தண்டமாக வீட்டில் இருக்கான், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா எக்ஸோட பேரண்ட்ஸ் வந்து யாருக்கும் மிங்கிளாக வருது சின்ன வயசுல இருந்து. கேரிங்கிற பேரில் ஒரு கொடுமை இருந்துச்சு, எங்கேயும் வெளியே போக கூட விடுறதில்ல. ஸோ இதனால எக்ஸ் போய் சொல்லிட்டு வெளியே போவான். ஸோ ஸ்ட்ரிக்ட் மிலிட்ரி மாதிரி, அதனால எக்ஸ் பெருசாக பேச மாட்டான். ஸோ இதே தான் அப்ளை பண்ணான், ரிலேஷன்ஸ்க்கு பெருசாக பேச மாட்டான். ஸோ இதே தான் நெக்ஸ்ட் இருக்கிறதுக்கு முழு காரணம் சாட்சாத் அவங்க பேரண்ட்ஸ் மட்டும்தான். பட் அவன் சிற்றின்பம் கீதோ பான் இதுக்கான லைஃப் வச்சுட்டு இருக்கான். ஸோ ஷேடோ நான் தான் ஏதோ அவனை லீட் பண்ணி ஒரு பிளே கொண்டு போயிட்டு இருக்கேன். பட் ஸ்பாயில் பண்ணிட்டு ஆகிட்டோம். பட் குழம்புக்குமே நீங்க சொல்ல முடியாது, ஏன்னா சில மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்தாங்க. படத்தில் இவ்வளோ நாள் வில்லனா நினச்சிட்டு இருந்த ஒரு லீட் ரோல், அவனை பார்த்தாலே கோவம் வரும், பார்த்தாலே திமுரு அந்த மாதிரி வரும். அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாரு, ஒரு சித்த மாதிரி பேசுறாரு, ஒரு ஞானி மாதிரி பேசுறாரு. எனக்கு ரியாலிட்டி பேசுறாரு, இல்லை இல்லை உண்மையை பேசுறாரு. ஏன்னா அவர் இண்டஸ்ட்ரி சினி ஃபீல்டு. ஸோ எப்பவுமே நீ ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு ஒரு பிஎம் எல்லாரும் மதிக்கிற ஒரு பொசிஷன், சினிமா ஆர்டிஸ்ட் ஒன்றும் இல்லை, காசு நிறையா இருந்தா எல்லாரும் மதிப்பாங்க, யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, கடன் வாங்கினாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா திருப்பி கடன் வாங்கினா பாரு, அவங்க தேவைக்கு மட்டும். ஈவன் ஷேடோ நானே சொல்கிறேன், ஸ்பீச்சை கேட்டு சரி நம்ம தான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி சில தாட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்தேன், ஸ்ருதிகிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணேன். அதான் சொன்னாங்க, ஆமாம் லைஃப் 2 மாதிரி வாழலாம். அவர் சொன்ன மாதிரி வாழலாம், அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்த மாதிரியும் வாழலாம். அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அவர் சொன்னது வந்து நானே ஆல்ரெடி என் லைஃப் அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் 2 டைப் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஜஸ்ட் ஸ்ருதியை அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண அவ்வளோதான். ஃபேமிலிக்குள்ளே மட்டும் அளவில்லான்னு காட்டு, எதையும் எதிர்பார்க்காத. பட் அவுட் சைட் ஃபேமிலி நீ எதுவுமே யாரையும் நம்பாத. சப்போஸ் நீ ஒரு 10 பேர் நம்பனா வச்சுக்கேன், அதில் 9 பேர் நல்லவனாகவும் இருக்கட்டும், அந்த ஒருத்தன் பெருசாக ஏமாத்திட்டு போயிட்டா மெயினாக காசு விஷயம் தான் ஏமாற்றுவாங்க. நீ இவ்வளோ சீட்டு வச்சுருந்த கஷ்டப்பட்டு நீ வந்து உன் செருப்பு வாங்காமல், உனக்கு ஷர்ட் கூட வாங்காமல், பொண்டாட்டிக்கு பசங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்காம, ஃப்யூச்சருக்காக இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் நீ நம்பினல்ல, அதை நம்புறதுனால சடனாக காணாமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ வருத்தம். சில பேர் தாங்குவாங்க, தாங்காதவங்க சூசைட் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான், அவங்க வாக்கியம் முடிஞ்சிச்சு. 10ல் ஒருத்தன் ஏமாத்தினா கூட இதுதான் நிலைமை. ஸோ இதுக்கு நம்பாமே இருந்தலாமே. அந்த 1 மீது இருக்க 9 பேரும்
இந்த மாதிரி இருந்துட்டா அவங்க லைஃப்பும் நல்லா இருக்கும்ல. ஏன்னா டெய்லி நியூஸில் பார்க்குறோம், சின்ன குழந்தைங்கள ரேப் பண்ணான், கேங்கா சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சாகரிச்சு மண்ணை ஊற்றி கொளுத்துறான், ஆஜில் அமுக்குறான். பெத்த அம்மாவே பொண்ணை கௌரவத்துக்காக சாவடிக்கிறாங்க. சரியா? அப்பா கத்தியத்தை வெட்டுறாங்க, சொந்த பொண்ணு, ஜாதி, ஏழை, பணக்காரன். ஸோ டெய்லி நியூஸில் வந்துட்டு தான் இருக்கு. இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் கூட ஏதோ ஒரு அப்பாவி பொண்ணை போட்டு நல்ல பொறுக்கி பசங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க கேங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நீ எப்படி எல்லாரும் மேலேயும் ட்ரெஸ் வைக்க முடியும்? நீ செலக்டிவாக ட்ரெஸ் வைக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு நார்மல் பீப்புள், ஓகே, அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வரும்போது சரி இவங்க தானே அப்புறமா காசு கொடுத்துக்கலாம், அப்புறமா லைக் ஏமாத்த பார்ப்பாங்க, போய் சொல்லுவாங்க, கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. எதுக்கு தேவையில்லாதலாம் எதுக்கு மார்க்கெட் இப்போ தான் வாங்கணுமா? எனக்கு ஒரு பாலிசி இருக்கு, எப்போவுமே நான் யாருக்குமே கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்க மாட்டேன். இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட மற்றபடி பேங்க் கிட்ட கடன் வாங்குவேன், கடன் கொடுப்பேன். ஏன்னா ட்ரஸ்ட் இருக்கும், இவ்வளோ வட்டினா அவ்வளோ வட்டி தான் வாங்குவாங்க, இதுக்குள்ளே கொடுத்துடணும்னா கொடுத்துருவாங்க, நம்மளும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஆனால் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட அந்த மாதிரி ட்ரஸ்ட் இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கடன் கொடுப்பேன். யார் யாரெல்லாம் நான் கடன் கொடுத்தும் திருப்பி தரலாவும் பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அவங்கக்கிட்ட நான் கடன் கொடுப்பேன். எக்ஸாம்பிள், ஒரு செக்யூரிட்டி கிட்ட ஒரு 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரைக்கும் கடன் கொடுக்கலாம், திருப்பி தரலனாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே தரமாட்டேன். ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட 10,000 வரைக்கும் கடன் கொடுக்கலாம். ஒரு ஃபேமிலி கிட்ட ஒய்ஃபோட அண்ணனோ தங்கச்சியோ அம்மாவோ. ஸோ ஃபேமிலி, இன்னர் ஃபேமிலி இல்லாமல் அவுட்டர் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும். நான் தப்பாக சொல்லிட்டேன். ஒய்ஃபோட அண்ணன், அக்கா, அம்மா எல்லாருமே இன்னர் ஃபேமிலியில் வந்துடுவாங்க. சில பேர் இந்த மாமன், மச்சான், ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு 20,000 வரைக்கும் கடன் கொடுக்கலாம். அண்ட் இன்னர் ஃபேமிலியில் நீ எவ்வளோ ஒன்றா கடன் கொடுத்துக்கலாம். என்ன சொன்ன மாதிரி ஒய்ஃபோட அம்மா, அக்கா அண்ட் தன்னோட தங்கச்சி எவ்வளோ வேணா கடன் கொடுத்துக்கலாம், திருப்பி தரலாம் பரவாயில்ல, அது நம்மளோட ஃபேமிலி. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் வாழணும்னு நான் யோசிச்சு வச்சுட்டேன். என்னோட கண்டிப்பாக இது வரைக்கும் தப்பானதில்லை. ஏன்னா எல்லா ஹியூமனும் அவங்கவுங்க வளர்ந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்கிறாங்க. அண்டு அவங்க எப்படி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. எல்லாரும் ஜஸ்ட் ப்ரோக்ராம்டு தான் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் ஒரு திருட்டு கிராமத்தில், அந்த கிராமமே செய்து வேணாம், ஒரு கள்ளக்குறிச்சியில் ஃபாரஸ்ட்டில் ஒரு கிராமமே கலாச்சாரம் காத்துட்டு இருக்கு. இந்த ஃபேமிலியில் ஒருத்தன் பிறக்கிறான், சின்ன வயசுல அந்த தொழில் செய்யறான், அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டு. அண்ட் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இட்ஸ் இஸ் நார்மல், அது தப்பே இல்லை, இதுதான் தொழில். அவங்க தீவிரமாக வழிபடுவாங்க அந்த தொழிலே. பட் வெளியே இருக்கவங்களுக்கு அது தப்பு. ஸோ இவ்வளோதான், அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்காங்க. நம்மளால எல்லாரோட சூழ்நிலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நான் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு கொடுக்க வேணாமே. சப்போஸ் அந்த பர்சன் ரொம்ப நம்பிக்கையானவங்க வந்துச்சுன்னா தாராளமாக கொடுங்க, மற்றபடி தேவையில்லாத ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. ஸோ இவ்வளோதான். நான் கூட நினச்சேன் அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோமோ. அப்புறம் சுற்றி தான் சொன்னேன், இல்லை ரொம்ப சரியாக தான் நினச்சிட்டு இருக்கேன், உன் பாரியை மாற்றிக்காத, ஃபேமிலிக்குள்ளே அந்த மாதிரி இரு, அவுட்டர் சைட் நீ எப்பவும் போனாரு. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு நீவாக லேர்ன் பண்ணிட்டேன், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை. நமக்கு பாரு, கை தூக்க சொன்னால் தூக்குது, அதை எடுக்க சொன்னால் எடுக்குது, கை ஷேக் பண்ண சொன்னால் ஷேக் பண்ணுது, இல்லை ஒரு கிட்னி, அதுக்கு மேலே லிவர், குடல், சாப்பிட்டதெல்லாம் அழகாக எனர்ஜி கொடுக்குது, சரிமானம் ஆக்கி போகுது, இதயம் துடிச்சிட்டே இருக்குது, விடாமல் துடிச்சிட்டே இருக்குது, 100 வருஷம் துடிச்சிட்டே இருக்குது, லங்ஸ் ஒவ்வொரு மூச்சையும் வாழ்ந்துட்டு இருக்கோம், பிரெயின் யாராலும் புரிஞ்சிக்க முடியாதது, எவ்வளோ அழகான விஷயத்தெல்லாம் பார்க்கக்கூடிய கண்கள். அதை பாரு, நட்சத்திரம் இயற்கை இவ்வளோ அழகான அவ்வளோ தூரத்தில் இருக்கும் நட்சத்திரம், என் கண்ணு வச்சு நான் பார்க்குறேன். ஸோ இவ்வளோ பெரிய அதிசயம். ஸோ இந்த மாதிரி அதிசயத்தெல்லாம் நான் ஒரு பேச்சில் கற்றுக்கிட்டேன். ஸோ வாழணும், உண்மையாக வாழணும், அதுக்கு யாருக்கையும் ஏமாறாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான், நீங்கள் படிக்கல, நெகட்டிவ் நான் சொல்லிட்டேன், பாசிட்டிவ் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்ட்ராவா இப்போ நான் சொன்னல, நம்மளே ஒரு அதிசயம். ஆக்சுவலி இது வரைக்கும் எனக்கு தோணலை, பட் இப்போ எனக்கு தோணியிருக்கு நம்மள எவ்வளோ பெரிய அதிசயம்ட்டு. ஆக்சுவலாக எவ்வளோ நான் ரொம்ப பேசிட்டோம், கால் தானே பேசியிருக்கேன். ஓகே, பாய்.
ஆக்சுவலாக இன்றைக்கி சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி களி சாப்பிட்டேன், ரொம்ப நாள் கிச்சு சாப்பிட்டேன். அப்புறம் மதியம் வந்து முடியல, வீடியோஸ் பார்த்தே இருந்தேன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டேன் மதியத்துக்குள்ளே ஒரு மெசேஜ். அதுக்கப்புறம் எக்ஸோட தங்கச்சி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க வெஜிடபிள் ரைஸ். நல்லா இருந்துச்சு, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே தேங்க்ஸ் உங்களுக்கு. ஏன்னா அது மட்டும் செய்யலாம் கண்டிப்பாக நான் சாப்பிட்டுக்க மாட்டேன், எனர்ஜி கிடைச்சிக்காது. மூணு விஷயம் வந்து தோசை, அதே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க, 2 தோசை தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபீவர். அப்புறம் அந்த பேராசிட்டமல் பாதி தான் போட்டேன், ஏதோ கூகுள் சர்ச் பண்ணி தான் போனேன். ஏன்னா இது அளவுக்கு நான் நினச்சிருந்தேன்னா சரி ஃபீவருக்கு மட்டும் தான் பேராசிட்டமல் நினச்சிட்டு இருந்தேன். பட் கூகுள் சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு ஃபீவர், தலைவலி, பெயின், இந்த மாதிரி மல்டிபர்பஸ்க்கு கோல்டு மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் பாதி மெத்தட் போட்டேன். ஏன்னா ஹை டோஸ் விச் லீட் டு லிவர் ஃபெயிலியர் அண்ட் டெத் போட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி லீவ் டேஸ் ஆனால் ஸ்பாயில் ஆகுது இல்லையா. ஸோ இதுக்கு வந்து கோவில் திருவண்ணாமலை டெம்பிள், ஏன்னா அங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கலையரங்கம்னு ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரைக்கால் மண்டபம், இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது தனியாக படிக்கிறது தான். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் தெளிவாக யோசிக்கணும். ஸோ இன்றைக்கி தோணுன ஐடியாஸ் இதுதான். பாய்.